हाय दोस्तों, वेलकम टू मास स्पोकन हिंदी यूट्यूब चैनल। இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். குட்டி குட்டி வாக்கியங்களை பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நிறையவே குட்டி குட்டி வாக்கியங்கள் பார்த்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு லேர்ன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ இதில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு டாப்பிக்கை எடுத்து பார்க்கலாம். டாபிக் அப்படின்னா எப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்லேருந்து எப்படி நம்ம ஒரு 5 சென்டென்சஸ் பார்த்துடலாம். ஸோ தட் நீங்களாகவே சென்டென்சஸ் மேக் பண்ணிடலாம் அண்ட் லேர்ன் பண்ணவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஐ நோ, எனக்கு தெரியும். அந்த இதுலேருந்து நம்ம ஒரு 5 சென்டென்சஸ் பார்த்துடலாம் எக்ஸாம்பிள்ஸோட. எனக்கு தெரியும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முஜே பத்தா ஹை அல்லது முஜே மாலூம் ஹை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, முஜே பத்தா ஹை அல்லது முஜே மாலூம் ஹை. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பிஸியாக தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ நோ யூ ஆர் பிஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐ நோ யூ ஆர் பிஸி. ஸோ இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா, முஜே மாலூம் ஹை தும் வியஸ்த் ஹோ, முஜே மாலூம் ஹை தும் வியஸ்த் ஹோ அல்லது முஜே பத்தா ஹை தும் வியஸ்த் ஹோ அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதுவே பெரியவங்க கிட்ட, அதாவது கொஞ்சம் ஃபார்மலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா, முஜே மாலூம் ஹை ஆப் வியஸ்த் ஹை, ஆப்னு வரப்போ ஹே அப்படின்னு முடிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? முஜே மாலூம் ஹை தும் வியஸ்த் ஹோ, முஜே மாலூம் ஹை தும் வியஸ்த் ஹோ. நீ அப்பாவின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் பேச்சு வழக்கில் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க கிட்ட, நீ அப்பாவின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா, முஜே மாலூம் ஹை தும் நிர்பராத் ஹோ, முஜே மாலூம் ஹை தும் நிர்பராத் ஹோ. நிர்பராத் அப்படின்றதாங்க அப்பாவி அப்படின்ற வேர்டை குறிக்குது. ஓகே, ஸோ எப்படி சொல்லலாம்? முஜே மாலூம் ஹை தும் நிர்பராத் ஹோ. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ நோ யூஆர் இன்னசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஐ நோ யூஆர் இன்னசென்ட். ஹிந்தியில் முஜே மாலூம் ஹை தும் நிர்பராத் ஹோ. இதை நீங்கள் பத்தா அப்படின்ற வேர்டை கூட யூஸ் பண்ண சொல்லலாம். முஜே பத்தா ஹை தும் நிர்பராத் ஹோ அப்படின்னு கூட சொல்லலாம். முஜே பத்தா ஹை தும் நிர்பராத் ஹோ. இது எளிதானது அல்ல என்று எனக்கு தெரியும். இது அவ்வளோவா ஈஸி கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ நோ இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐ நோ இட்ஸ் நாட் ஈஸி. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே மாலூம் ஹை யஹ் சரல் நஹி, முஜே மாலூம் ஹை யஹ் சரல் நஹி. இந்த சரல் அப்படின்ற வேர்டு தான் ஈஸி அப்படின்ற வேர்டை குறிக்குது. ஓகே, முஜே மாலூம் ஹை யஹ் சரல் நஹி. யஹ் அப்படின்றது இது, ஓகேவா? யஹ் அப்படின்னா இது, அது அப்படின்னு சொல்கிறப்போ வஹ அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்படி சொல்லலாம்? முஜே மாலூம் ஹை யஹ் சரல் நஹி. இங்கிலீஷில் ஐ நோ இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் முஜே மாலூம் ஹை யஹ் சரல் நஹி. எனக்கு தெரியும் இது சாத்தியமில்லை என்று, எனக்கு தெரியும் இது பாசிபிள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ நோ இட் இஸ் நாட் பாசிபிள், ஐ நோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? मुझे मालूम है यह संभव नहीं है, मुझे मालूम है यह संभव नहीं है. சம்பவ் அப்படின்றதாங்க பாசிபிள். ஸோ இது பாசிபிளே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது அப்படி சொல்லும் போது சம்பவ் நஹி ஹை அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக பார்த்துடலாமா? मुझे मालूम है यह संभव नहीं है, मुझे मालूम है यह संभव नहीं है. எனக்கு தெரியும் இது சாத்தியமில்லைன்னு ஹிந்தியில் मुझे मालूम है यह संभव नहीं है. அடுத்து இது சரியில்லை எனக்கு தெரியும், இது சரியில்லை எனக்கு தெரியும். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே மாலூம் ஹை யஹ் டீக் நஹி, முஜே மாலூம் ஹை யஹ் டீக் நஹி. இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா? ஐ நோ திஸ் இஸ் நாட் ரைட், ஐ நோ திஸ் இஸ் நாட் ரைட். இதுவே ஹிந்தியில் முஜே மாலூம் ஹை யஹ் டீக் நஹி, யஹ் டீக் நஹி அப்படின்றதாங்க இது சரியில்லை அப்படின்னு அர்த்தம். டீக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம். ஸோ சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்போ டீக் நஹி அப்படின்னு சொல்கிறோம். இது சரியில்லை அப்படின்றப்போ யஹ் டீக் நஹி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எனக்கு தெரியும் இது சரியில்லை. ஹிந்தியில் முஜே மாலூம் ஹை யஹ் டீக் நஹி. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு 5 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஐ நோ எனக்கு தெரியும் அப்படின்றத ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ திங்க். ஹிந்தியில் முஜே லக்தா ஹை, நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அதே ஹிந்தியில் முஜே லக்தா ஹை அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இது ஒரு நல்ல யோசனைன்னு நான் நினைக்கிறேன், இது ஒரு நல்ல யோசனைன்னு நான் நினைக்கிறேன். இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஐடியா. ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே லக்தா ஹை யஹ் அச்சி கல்பனா ஹை, முஜே லக்தா ஹை யஹ் அச்சி கல்பனா ஹை. கல்பனா அப்படின்றதாங்க ஐடியா. ஓகே, அச்சி கல்பனா அப்படின்றது குட் ஐடியா அப்படின்னு நம்ம சொல்கிறது. முஜே லக்தா ஹை அப்படின்னா நான் நினைக்கிறேன்,
ஓகே, எனக்கு தோணுது அப்படின்னு அர்த்தம். எனக்கு தோணுதுன்னு அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தோணுது இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க मुझे लगता है यह अच्छी कल्पना है. मुझे लगता है यह अच्छी कल्पना है. நீங்கள் நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நம்ம பேச்சு வழக்கில் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டில் யார்கிட்டையாவது நம்ம ஒரு விளையாட்டை நம்ம சொல்லுவோம், நீ ஒரு நல்ல மனநல டாக்டரை பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாமா. मुझे लगता है आपको मनोचिकित्सक से मिलना चाहिए. மனோசிகித்சக் அப்படின்றதாங்க மனநல மருத்துவர். ஓகே, சிகித்சக் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் அப்படின்ற குறிக்கிறது. சிகித்சக் அப்படின்னா மருத்துவர். ஸோ மனநல மருத்துவர் அப்படின்னு சொல்கிறப்போ மனோசிகித்சக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் மனநல மருத்துவரை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா मुझे लगता है आपको मनोचिकित्सक से मिलना चाहिए. मुझे लगता है आपको मनोचिकित्सक से मिलना चाहिए. मिलना चाहिए அப்படின்றதாங்க பார்க்கணும், பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறத ஹிந்தியில் நம்ம மில்னா அல்லது தேக்னா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். मुझे लगता है आपको मनोचिकित्सक से मिलना चाहिए. நெக்ஸ்ட்டு, இது மிகவும் விலை உயர்ந்தது என்று நினைக்கிறேன். இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப காஸ்ட்லின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா मुझे लगता है कि यह बहुत महंगा है. मुझे लगता है कि यह बहुत महंगा है. மெஹங்கா அப்படின்றதாங்க எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்தது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மெஹங்கா. ஓகே, பகுத் அப்படின்னா மிகவும். ஓகே, मुझे लगता है कि यह बहुत महंगा है. இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐ திங்க் இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ஐ திங்க் இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அதை ஹிந்தியில் मुझे लगता है कि यह बहुत महंगा है. கோடை முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன் நம்ம சொல்லுவோம். சம்மர் சீசன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், मुझे लगता है ग्रीष्म समाप्त हो गया है. मुझे लगता है ग्रीष्म समाप्त हो गया है. கிரீஷ்ம அப்படின்றதாங்க கோடை அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிரீஷ்ம அப்படின்றது தான் கோடை, சம்மர். சமாப்த ஹோகயா, சமாப்த அப்படின்றதாங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ கோடை முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் मुझे लगता है ग्रीष्म समाप्त हो गया. ஹிந்தியில் இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்கிறோம், ஐ திங்க் சம்மர் இஸ் ஓவர். ஐ திங்க் சம்மர் இஸ் ஓவர். ஹிந்தியில் मुझे लगता है ग्रीष्म समाप्त हो गया है. இன்றைக்கி மழை பெய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மழை பெய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம் இல்லையா, இன்றைக்கி மழை பெய்யணும்னு நினைக்கிறேன்ட்டு. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா मुझे लगता है कि आज बारिश होगी. मुझे लगता है कि आज बारिश होगी. ஆஜ் அப்படின்னா இன்றைக்கி, இன்று. பாரிஷ் அப்படின்றது தாங்க மழை. ஓகே, ஸோ ஆஜ் பாரிஷ் ஹோகி அப்படின்றப்போ இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோகி அப்படின்றது சம்டைம்ஸ் ஹோகான்னு கூட வரும். இப்போ பாரிஷ் அப்படின்றது பெண்பால், அதனால ஹோகி அப்படின்ட்டு வந்திருக்கு. ஹிந்தியில் வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்ட்டு நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தால அந்த எண்டிங் வந்து மாறும். ஹிந்தியில் ஆண்பால் பெண்பால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். மோஸ்ட்லி நம்ம பேசும்போது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசலாம். அண்ட் நமக்குமே ஈஸியாக இருக்கும், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இதில் ஹோகா வரும், ஆண்பால் இருந்தால் ஹோகா அப்படின்ட்டு வரும், பெண்பால் இருந்தால் ஹோகி அப்படின்ட்டு வரும். ஸோ நமக்குமே பேசுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி மழை பெய்யணும்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், मुझे लगता है कि आज बारिश होगी. मुझे लगता है कि आज बारिश होगी. இங்கிலீஷில் ஐ திங்க் இட் வில் ரெயின் டுடே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐ திங்க் இட் வில் ரெயின் டுடே. ஹிந்தியில் मुझे लगता है कि आज बारिश होगी. இன்றைக்கி மழை பெய்யணும்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் मुझे लगता है कि आज बारिश होगी. ஸோ நான் நினைக்கிறேன் அப்படின்ற அதில் ஒரு நம்ம 5 சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க். ஐ டோன்ட் திங்க் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா मुझे नहीं लगता. मुझे नहीं लगता. நம்ம தமிழில் சொல்லுவோம் எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹிந்தியில் मुझे नहीं लगता. இப்போ அதுலேருந்து ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ தட் நமக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ மழை பெய்யணும்னு தோணலை. எனக்கு என்னமோ மழை பெய்யணும்னு தோணலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், मुझे नहीं लगता कि बारिश होगी. मुझे नहीं लगता कि बारिश होगी. இப்போது இதுலேயே मुझे नहीं लगता कि आज बारिश होगी அப்படின்ட்டு வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அப்படின்ட்டு வந்திருக்கும், கல் அப்படின்னா நாளைக்கு அப்படின்ட்டு வந்திருக்கும். ஓகே, ஸோ எனக்கு என்னமோ மழை பெய்யணும்னு தோணலை. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், मुझे नहीं लगता कि बारिश होगी. मुझे नहीं लगता कि बारिश होगी. ஹிந்தியில் ஐ டோன்ட் திங்க் இட் வில் ரெயின். ஐ டோன்ட் திங்க் இட் வில் ரெயின்.
அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ரமேஷ் இங்கு வரமாட்டார் என்று நினைக்கிறேன். இப்படி நம்ம சொல்லுவோம். ரமேஷ் இங்கே வரமாட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விதமாகவும் நம்ம சொல்லுவோம். எனக்கு என்னமோ ரமேஷ் இங்கே வருவார்னு தோணலை அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ரெண்டையும் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்துடலாம். मुझे नहीं लगता रमेश यहाँ आएगा. मुझे नहीं लगता रमेश यहाँ आएगा. ஓகே, யஹா அப்படின்றது இங்கே, ஆயேகா அப்படின்றது வர்றது, யஹா ஆயேகா அப்படின்னா இங்கே வர்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ முझे नहीं लगता ரமேஷ் யஹா ஆயேகா, எனக்கு தோணலை ரமேஷ் இங்கே வருவார்னு எனக்கு தோணலை அப்படின்ட்டு அர்த்தம். இங்கிலீஷில் ஐ டோன்ட் திங்க் ரமேஷ் வில் கம் ஹியர். ஐ டோன்ட் திங்க் ரமேஷ் வில் கம் ஹியர். ஓகே, ஸோ இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? मुझे नहीं लगता ரமேஷ் यहाँ आएगा. இப்போ இதில் கி அப்படின்ற வேர்டு கூட யூஸ் பண்ண சொல்லலாம். मुझे नहीं लगता कि ரமேஷ் यहाँ आएगा. இந்த கி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, मुझे नहीं लगता அப்படின்னா ஐ டோன்ட் திங்க், ரமேஷ் यहाँ आएगाனா ரமேஷ் வில் கம் ஹியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டையும் மிளப் பண்ணுறது தான் கீ. ஓகே, அது யூஸ் பண்ணியும் பேசலாம், யூஸ் பண்ணாமலையும் பேசலாம். நெக்ஸ்ட்டு, அவள் உண்மையை தான் சொல்கிறாள் என்று எனக்கு தோணவில்லை. அவள் உண்மையை தான் சொல்கிறான்னு எனக்கு தோணலை. அவள் உண்மையை தான் சொல்கிறான்னு எனக்கு தோணலை. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? मुझे नहीं लगता वह सच बोल रही है. मुझे नहीं लगता वह सच बोल रही है. मुझे नहीं लगता அப்படின்னா ஐ டோன்ட் திங்க், வஹ அப்படின்னா அவள், அவள் அவன் எல்லாத்துக்குமே வஹ அப்படின்ற நம்ம யூஸ் பண்ணுவோம். சச் அப்படின்றதாங்க உண்மை. போல் ரஹி அப்படின்னா சொல்கிறது. ஓகே, சொல்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ मुझे नहीं लगता वह सच बोल रही है. எனக்கு என்னமோ அவள் உண்மை தான் சொல்கிறான்னு எனக்கு தோணலை அப்படின்னு நம்ம சொல்கிறது. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? ஐ டோன்ட் திங்க் ஷீ இஸ் டெல்லிங் த ட்ரூத். ஐ டோன்ட் திங்க் ஷீ இஸ் டெல்லிங் த ட்ரூத். हिंदीला मुझे नहीं लगता वह सच बोल रही है. मुझे नहीं लगता वह सच बोल रही है. எனக்கு என்னமோ அவள் உண்மை தான் சொல்கிறாளா அப்படின்ட்டு எனக்கு தோணலை அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம்? मुझे नहीं लगता वह सच बोल रही है. அவர் உங்களுக்கு உதவுவார் என்று எனக்கு தோன்றவில்லை. அவர் உங்களுக்கு உதவுவார் என்று எனக்கு தோன்றவில்லை. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? मुझे नहीं लगता वह तुम्हारी मदद करेगा. मुझे नहीं लगता वह तुम्हारी मदद करेगा. மதத் அப்படின்றதாங்க உதவி. ஓகே, மதத் அப்படின்றது தான் உதவி. நம்ம இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஐ டோன்ட் திங்க் ஹீ வில் ஹெல்ப் யூ. ஐ டோன்ட் திங்க் ஹீ வில் ஹெல்ப் யூ. ஹிந்தியில் मुझे नहीं लगता वह तुम्हारी मदद करेगा. मुझे नहीं लगता அப்படின்றது தான் ஐ டோன்ட் திங்க். வஹ அப்படின்றது அவர், துமாரி அப்படின்னா உங்களோடது, உங்களுக்கு. மதத் கரேகா அப்படின்ற உதவி செய்கிறது. ஸோ எனக்கு தோணலை அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்றது தான் ஹிந்தியில் मुझे नहीं लगता वह तुम्हारी मदद करेगा. मुझे नहीं लगता वह तुम्हारी मदद करेगा. இதுவே இது வந்து மேலுக்கு நம்ம கரேகா அப்படின்ற யூஸ் பண்ணுறோம். இதுவே ஃபீமேலாக இருந்தால் मुझे नहीं लगता वह तुम्हारी मदद करेगी அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இன்று வேலை முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை. இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும்னு எனக்கு தோணலை. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? मुझे नहीं लगता आज काम खत्म होगा. मुझे नहीं लगता आज काम खत्म होगा. இங்கிலீஷில் ஐ டோன்ட் திங்க் த ஒர்க் வில் பி ஃபினிஷ் டுடே. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, டூ யூ திங்க். டூ யூ திங்க் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? क्या तुम्हें लगता है. क्या तुम्हें लगता है. ஓகே, டூ யூ திங்க் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம தமிழில் கேட்போம். அதுவே ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? क्या तुम्हें लगता है. क्या तुम्हें लगता है. நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமே, அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும் இல்லையா. ஸோ நான் நேற்று தான் பிறந்தேன் நீ நினைக்கிறியா, நம்ம விளையாட்டாக கூட சொல்லுவோம், இல்லை கோவத்தில் கூட நம்ம சொல்லியிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இல்லை நம்ம ஃபேமிலிக்கிட்ட, இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட எப்படி சொல்லுவோம்? நான் நேற்று தான் பிறந்தேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாமா? क्या तुम्हें लगता है मैं कल पैदा हुआ हूँ. क्या तुम्हें लगता है मैं कल पैदा हुआ हूँ. இந்த पैदा हुआ हूँ அப்படின்றதாங்க பிறந்தேன் அப்படின்ற வேர்டை குறிக்கிறது. ஓகே, கல் அப்படின்னா நேற்று. நேற்று மற்றும் நாளை இந்த ரெண்டுக்குமே ஹிந்தியில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? கல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் நேற்று தான் பிறந்தேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? क्या तुम्हें लगता है मैं कल पैदा हुआ हूँ. पैदा हुआ हूँ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, क्या तुम्हें लगता है मैं कल पैदा हुआ हूँ. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? डू यू थिंक आई वॉज बॉर्न yesterday அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. डू यू थिंक आई वॉज बॉर्न yesterday. ஹிந்தியில் क्या तुम्हें लगता है मैं कल पैदा हुआ हूँ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, சோபியா வருவார் என்று நினைக்கிறீர்களா. சோபியா வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் பேச்சு வழக்கில் இல்லையா. இங்கிலீஷில் பார்த்துடலாம். डू यू थिंक सोफिया विल कम. डू यू थिंक सोफिया विल कम. हिंदीला क्या तुम्हें लगता है कि सोफिया आएगी. क्या तुम्हें लगता है कि सोफिया आएगी.
இப்போ சோஃபியா அப்படின்றது ஒரு பெண்ணோட பேர் இல்லையா, அதனால நம்ம ஆயேகி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு பாயாக இருந்துச்சுன்னா क्या तुम्हें लगता है कि ராம் ஆயேகா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ சோஃபியா வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்களா, ஹிந்தியில் எப்படி கேட்கலாம், क्या तुम्हें लगता है कि सोफिया आएगी, क्या तुम्हें लगता है कि सोफिया आएगी, डू यू थिंक सोफिया विल कम. சோஃபியா வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்களா, ஹிந்தியில் क्या तुम्हें लगता है कि सोफिया आएगी, क्या तुम्हें लगता है कि सोफिया आएगी. ஹிந்தி கடினம் என்று நினைக்கிங்களா, ஹிந்தி டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். சம்டைம்ஸ் நானே கேட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா, क्या तुम्हें लगता है कि हिंदी कठिन है, क्या तुम्हें लगता है कि हिंदी कठिन है. இந்த கட்டின் அப்படின்றதாங்க கடினம் அப்படின்ற வேர்டை ஹிந்தியில் கட்டின் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் ரைமிங்காக இருக்குது இல்லையா, கடினம் கட்டின் இல்லையா. ஸோ ஹிந்தி கடினம் என்று நினைக்கிங்களா, ஹிந்தியில் क्या तुम्हें लगता है कि हिंदी कठिन है, क्या तुम्हें लगता है कि हिंदी कठिन है. இங்கிலீஷில் डू यू थिंक हिंदी इज़ डिफ़िकल्ट, डू यू थिंक हिंदी इज़ डिफ़िकल्ट. ஓகேவா. ஸோ ஹிந்தி கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, ஹிந்தி கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிங்களா அப்படின்னு கேட்குறத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, क्या तुम्हें लगता है कि हिंदी कठिन है, क्या तुम्हें लगता है कि हिंदी कठिन है அப்படின்னு கேட்கலாம். இந்த கீ அப்படின்றத இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஹிந்தி எளிமையானது என்று நினைக்கிங்களா, ஹிந்தி ரொம்பவே ஈஸின்னு நினைக்கிங்களா, ஹிந்தி ரொம்பவே ஈஸின்னு நினைக்கிங்களா, இதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம், क्या तुम्हें लगता है कि हिंदी सरल है, क्या तुम्हें लगता है कि हिंदी सरल है. सरल அப்படின்றதாங்க ஈஸி, நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்போம் இல்லையா. क्या तुम्हें लगता है कि हिंदी सरल है. இங்கிலீஷில் डू यू थिंक हिंदी इज़ ஈஸी, डू यू थिंक हिंदी इज़ ஈஸी. हिंदीला क्या तुम्हें लगता है कि हिंदी सरल है, क्या तुम्हें लगता है कि हिंदी सरल है. हिंदी ஈஸின்னு நீங்கள் நினைக்கிங்களா, ஹிந்தியில் எப்படி கேட்கலாம், क्या तुम्हें लगता है कि हिंदी सरल है. ஹிந்தி தேவைன்னு நினைக்கிங்களா, ஹிந்தி தேவைன்னு நினைக்கிங்களா, இந்த வார்த்தையை இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம், क्या तुम्हें लगता है कि हिंदी आवश्यक है, क्या तुम्हें लगता है कि हिंदी आवश्यक है. இந்த आवश्यक அப்படின்ற வேர்டு தாங்க என்னென்னா நெசசரி, தேவை அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ஹிந்தியில் आवश्यक. ஓகே, ஸோ எப்படி சொல்லலாம், क्या तुम्हें लगता है कि हिंदी आवश्यक है, क्या तुम्हें लगता है कि हिंदी आवश्यक है. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், डू यू थिंक हिंदी इज़ नेसेसरी, डू यू थिंक हिंदी इज़ नेसेसरी, डू यू थिंक हिंदी इज़ नेसेसरी. नेक्स्ट टॉपिक வந்து ஐ தாட், मैंने सोचा, मुझे लगा, நான் நினச்சேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹிந்தியில் வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம், मैंने सोचा और मुझे लगा. मैंने सोचा அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம், और मुझे लगा அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் நினச்சேன் இன்றைக்கி விடுமுறைன்னு, நான் நினச்சேன் இன்றைக்கி லீவுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி லீவுன்னு நான் நினச்சேன். இங்கிலீஷில் வந்து ஐ தாட் டுடே வாஸ் அ ஹாலிடே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஐ தாட் டுடே வாஸ் அ ஹாலிடே. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, मुझे लगा कि आज छुट्टी है, मुझे लगा कि आज छुट्टी है அப்படின்னு சொல்லலாம். அல்லது मैंने सोचा कि आज छुट्टी है, मैंने सोचा कि आज छुट्टी है இப்படியும் சொல்லலாம். ஓகேவா. ஆஜ் அப்படின்றது இன்னைக்கு, சுட்டி அப்படின்றதாங்க லீவு, விடுமுறை. ஓகேவா. ஸோ நான் நினச்சேன் இன்றைக்கி லீவுன்னு ஹிந்தியில் मुझे लगा कि आज छुट्टी है और मैंने सोचा कि आज छुट्टी है. நான் நினச்சேன் இன்றைக்கி வேலை இல்லைன்னு நான் நினச்சேன், இன்றைக்கி வேலை இல்லைன்னு நான் நினச்சேன். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், मुझे लगा कि आज कोई काम नहीं है, मुझे लगा कि आज कोई काम नहीं है. काम नहीं है அப்படின்னா வேலை இல்லை அப்படின்னு அர்த்தம், काम அப்படின்னா வேலை. ஓகே, ஸோ काम नहीं है அப்படின்றப்ப வேலை இல்லைன்னு அர்த்தம். ஸோ मुझे लगा कि आज कोई काम नहीं है, நான் நினச்சேன் இன்றைக்கி எந்த வேலையுமே இல்லைன்னு நான் நினச்சேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இங்கிலீஷில் ஐ தாட் தேர் வாஸ் நோ ஒர்க் டுடே, ஐ தாட் தேர் வாஸ் நோ ஒர்க் டுடே. இதுவே ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்கிறோம், मुझे लगा कि आज कोई काम नहीं है, मुझे लगा कि आज कोई काम नहीं है. நீங்கள் மும்பையில் இருப்பதாக நான் நினச்சேன், நீங்கள் மும்பையில் தான் இருக்கீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் மும்பையில் தான் இருக்கீங்கன்னு நான் நினச்சேன். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், मुझे लगा कि आप मुंबई में हैं, मुझे लगा कि आप मुंबई में हैं.
இந்த மும்பை அந்த பிளேஸில் நம்ம வேறு பிளேஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ், நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா முஜே லகா கி ஆப் யூஎஸ் மே ஹே அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீங்கள் ஊரில் இருக்கீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப முஜே லகா கி ஆப் காவ் மே ஹே. காவ் அப்படின்னா ஊர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முஜே லகா கி ஆப் காவ் மே ஹே அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இங்கிலீஷில் ஐ தாட் யூ ஆர் இன் மும்பை அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் முஜே லகா கி ஆப் மும்பை மே ஹே. இன்றைக்கி திங்கக்கிழமைன்னு நான் நினச்சேன். இன்றைக்கி திங்கக்கிழமைன்னு நான் நினச்சேன். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே லகா கி ஆஜ் சோம்வார் ஹே. முஜே லகா கி ஆஜ் சோம்வார் ஹே. இன்றைக்கி திங்கக்கிழமைன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் முஜே லகா கி ஆஜ் சோம்வார் ஹே. சோம்வார் அப்படின்னா திங்கக்கிழமை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமைன்னு நான் நினச்சேன். ஹிந்தியில் முஜே லகா கி ஆஜ் சோம்வார் ஹே. இங்கிலீஷில் ஐ தாட் இட் வாஸ் மண்டே டுடே. ஐ தாட் இட் வாஸ் மண்டே டுடே. இன்றைக்கி ஊருக்கு போகணுன்னு நினச்சேன். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? मैंने सोचा कि आज ही गाँव चलो. இன்றைக்கி ஊருக்கு போகணுன்னு நினச்சேன். ஹிந்தியில் मैंने सोचा कि आज ही गाँव चलो. இங்கிலீஷில் ஐ தாட் ஆஃப் கோயிங் டு த நேட்டிவ் டுடே இட்செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் मैंने सोचा कि आज ही गाँव चलो. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வெல், அச்சா அப்படின்றதுலேருந்து நம்ம பார்த்துடலாம். சென்டென்ஸ் பார்த்துடலாம். அச்சா அப்படின்ற நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம்? சரி அப்படின்னு சொல்லுவோம், இல்லது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பேச்சு வழக்கில் நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம்? சரி அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சரி தாமதமாகிறது, நம்ம எப்போது புறப்படலாமா? சரி லேட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ கிளம்பலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் பேச்சு வழக்கில். ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? அச்சா தேர் ஓ ரஹி ஹை அப் நிக்லே. அச்சா தேர் ஓ ரஹி ஹை அப் ஹம் நிக்லே அப்படின்னு கேட்குறோம். தேர் ஓ ரஹி ஹை அப்படின்னா தாமதமாகிறது அப்படின்னு அர்த்தம். அப் அப்படின்னா இப்போ, ஹம் அப்படின்னா நாம. ஓகே, ஸோ அப் ஹம் நிக்லே அப்படின்னா புறப்படலாமா அப்படின்னு அர்த்தம். நம்ம புறப்படலாமா அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் வெல் இட்ஸ் கெட்டிங் லேட் ஷுட் வி லீவ் நவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹிந்தியில் அச்சா தேர் ஓ ரஹி ஹை அப் ஹம் நிக்லே அப்படின்னு கேட்கலாம். அச்சா தேர் ஓ ரஹி ஹை அப் ஹம் நிக்லே. நெக்ஸ்ட்டு சரி நீங்கள் இப்போது செல்லலாம். சரி நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? வெல் யூ கேன் கோ நவ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஹிந்தியில் வந்து அச்சா அப் தும் ஜா சக்தே ஹோ. அச்சா அப் தும் ஜா சக்தே ஹோ. அச்சா அப்படின்னா சரி, அப் தும் அப்படின்னா இப்போ நீங்கள், ஜா சக்தே அப்படின்னா செல்லலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சரி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அச்சா உஸ் பாரே மே துமே கியா லக்தா ஹை. अच्छा उस बारे में तुम्हें क्या लगता है. இப்போ தான் நம்ம அந்த டாபிக் பார்த்தோம். நினைக்கிறேன், எனக்கு லக்தா ஹை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இங்கிலீஷில் வெல் வாட் டு யூ திங்க் அபவுட் தட். வெல் வாட் டு யூ திங்க் அபவுட் தட். நெக்ஸ்ட்டு சரி நம்ம இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சரி நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்போம். ஹிந்தியில் அச்சா அப் ஹம் கியா கரேங்கே. அச்சா அப்படின்னா சரி, அப் ஹம் அப் அப்படின்னா இப்போ, ஹம் அப்படின்னா நாம, கியா கரேங்கே அப்படின்னா என்ன செய்வோன்ட்டு அர்த்தம். இங்கிலீஷில் வெல் வாட் டு வி டூ நவ் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? ஹிந்தியில் அச்சா அப் ஹம் கியா கரேங்கே அப்படின்னு கேட்கலாம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஓகேவா? அச்சா அப் ஹம் கியா கரேங்கே. அச்சா அப் ஹம் கியா கரேங்கே. சரி நாம் இப்போது எங்கே சந்திப்போம்? நம்ம ஃபோனில் யார்கிட்ட பேசுவோம். சரி இப்போ நம்ம எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்போம். ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? அச்சா அப் ஹம் கஹாं மிலேங்கே. அச்சா அப் ஹம் கஹாं மிலேங்கே. கஹாं மிலேங்கே அப்படின்னா எங்கே சந்திப்போம்ட்டு அர்த்தம். இங்கிலீஷில் வெல் வேர் வில் வி மீட் நவ் அப்படின்னு கேட்குறோம். வெல் வேர் வில் வி மீட் நவ் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா அச்சா அப் ஹம் கஹாं மிலேங்கே. அச்சா அப் ஹம் கஹாं மிலேங்கே. நெக்ஸ்ட் டாபிக் வந்து டோன்ட் வரி. டோன்ட் வரி கவலைப்படாத அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிந்தா மத் கரோ. சிந்தா மத் கரோ. டோன்ட் வரி இந்த டாப்பிக்கில் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தியில் எப்படி டோன்ட் வரி சொல்லலாம் அப்படின்னா சிந்தா மத் கரோ. இதிலேருந்து ஒரு 5 சென்டென்சஸ் பார்த்துடலாம். கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் தவறு செய்கிறார்கள். நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லோரும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கவலைப்படாதீங்க, எல்லாராலையும் தப்பு நடக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில்? ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிந்தா மத் கரோ பூல் சப்சே ஹோத்தி ஹை. பூல் அப்படின்றதாங்க தவறு, சப்சே அப்படின்னா எல்லாராலும். ஓகே, ஸோ சப்சே ஹோத்தி அப்படின்னா எல்லாராலையுமே செய்யப்படுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் தவறு செய்கிறார்கள், கவலைப்படாதீங்க, எல்லாராலையும் மிஸ்டேக் நடக்குது. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சிந்தா மத் கரோ பூல் சப்சே ஹோத்தி ஹை. சிந்தா மத் கரோ பூல் சப்சே ஹோத்தி ஹை. चिंता मत करो भूल सबसे होती है. इंग्लिश எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி எவ்ரிவன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படி சொல்கிறோம். டோன்ட் வரி எவ்ரிவன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். ஹிந்தியில் चिंता मत करो भूल सबसे होती है.
நெக்ஸ்ட்டு கவலைப்படாத பூஜா, என்கிட்ட ஒரு குடம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மழை பெய்யும் போது இல்லையோ மழை பெய்யுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோமோ நம்ம சொல்லுவோம் கவலைப்படாத பூஜா, என்கிட்ட ஒரு குடம் இருக்குது. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சிந்தா மத் கரோ பூஜா, மேரே பாஸ் சத்ரி ஹே. பூஜா அப்படின்றது பெயர். ஓகேவா? சிந்தா மத் கரோ பூஜா, மேரே பாஸ் சத்ரி ஹே. சத்ரி அப்படின்றது தாங்க குடை. ஓகேவா? சத்ரி அப்படின்றது குடை. மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட அப்படின்ட்டு அர்த்தம். என்கிட்ட குடை இருக்குது அப்படின்ற எப்படி சொல்லலாம்? மேரே பாஸ் சத்ரி ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? டோன்ட் வரி பூஜா, ஐ ஹாவ் அன் அம்ப்ரெலா. டோன்ட் வரி பூஜா, ஐ ஹாவ் அன் அம்ப்ரெலா அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் சிந்தா மத் கரோ பூஜா, மேரே பாஸ் சத்ரி ஹே. சிந்தா மத் கரோ பூஜா, மேரே பாஸ் சத்ரி ஹே. நெக்ஸ்ட்டு கவலைப்பட வேண்டாம், போதுமான நேரம் இருக்கிறது. நேரம் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சம்டைம்ஸ். அப்போ நம்ம சொல்லுவோம் கவலைப்படாத, நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சிந்தா மத் கரோ, பர்யாப்த சமய் ஹை. சிந்தா மத் கரோ, பர்யாப்த சமய் ஹை. பர்யாப்த சமய் அப்படின்னா போதுமான நேரம். சமய் அப்படின்னா நேரம், பர்யாப்த அப்படின்றது போதுமான. ஓகே? சிந்தா மத் கரோ, கவலைப்பட வேண்டாம். சிந்தா மத் கரோ, பர்யாப்த சமய் ஹை. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டோன்ட் வரி, தேர் இஸ் இனஃப் டைம். டோன்ட் வரி, தேர் இஸ் இனஃப் டைம். ஸோ கவலைப்பட வேண்டாம், நிறையவே டைம் இருக்குது, போதுமான டைம் இருக்குது. ஹிந்தியில் சிந்தா மத் கரோ, பர்யாப்த சமய் ஹை. கவலைப்பட வேண்டாம், நம்மகிட்ட போதுமான நேரம் இருக்குது. இது கொஞ்சம் வேறு மாதிரி. நம்மகிட்ட நிறைய நேரம் இருக்குது. கவலைப்பட வேண்டாம், நம்மகிட்ட நிறைய நேரம் இருக்குது. ஹிந்தியில் சிந்தா மத் கரோ, அப்னே பாஸ் பர்யாப்த சமய் ஹை. அப்னே பாஸ் அப்படின்றதாங்க நம்மளிடம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கவலைப்பட வேண்டாம், நம்மகிட்ட போதுமான நேரம் இருக்குது. ஹிந்தியில் சிந்தா மத் கரோ, அப்னே பாஸ் பர்யாப்த சமய் ஹை. இங்கிலீஷில் டோன்ட் வரி, வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹிந்தியில் சிந்தா மத் கரோ, அப்னே பாஸ் பர்யாப்த சமய் ஹை. சிந்தா மத் கரோ, அப்னே பாஸ் பர்யாப்த சமய் ஹை. நெக்ஸ்ட்டு கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாயிரும். நம்ம சம்டைம்ஸ் யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் நம்ம சொல்லுவோம் கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் பார்த்துடலாமா? சிந்தா மத் கரோ, சப் டீக் ஹோ ஜாயேகா. சிந்தா மத் கரோ, சப் டீக் ஹோ ஜாயேகா. சப் அப்படின்னா எல்லாம், டீக் ஹோ ஜாயேகா அப்படின்னா சரியாகிவிடும்ட்டு அர்த்தம். ஓகேவா? கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாயிரும். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சிந்தா மத் கரோ, சப் டீக் ஹோ ஜாயேகா. चिंता मत करो, सब ठीक हो जाएगा. इंग्लिशला डोंट वरी, एवरीथिंग विल बी फाइन. डोंट वरी, एवरीथिंग विल बी फाइन. हिंदीला चिंता मत करो, सब ठीक हो जाएगा. ஸோ தோஸ்தோ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாகவே இந்த சென்டென்சஸ்லேருந்து நீங்களாகவே வேர்ட்ஸ் கொஞ்சம் மாற்றி நீங்கள் உங்கள் ஓனாகவே நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லைனா மெயில் ஐடி இருக்குது, மெயில் ஐடியில் கேட்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க. அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ.